ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். தமிழ்நாடு கவர்மெண்ட் எக்ஸாம், அப்புறம் பார்த்திங்கன்னா சென்ட்ரல் எக்ஸாம் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் மார்க், அப்புறம் பார்த்திங்கன்னா அந்தமாரி அதாவது எக்ஸ்ட்ரா நம்மளோட ஸ்கில்லை வளர்த்துக்கணுன்ட்டு ஷார்ட் அண்ட் டைப் ரைட்டிங் எல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா தமிழ் ஷார்ட் ஹேண்ட் பற்றி நம்ம பார்க்கலாம். நானும் இப்போ படிச்சுட்ருக்க ஸ்டூடெண்ட்டு தான். ஸோ ஒரு ரிவிஷன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணுன்ட்டு தான் நான் பண்ணுறேன். ஓகேங்களா? அப்படியே ஒரு வீடியோ எடுத்தால் என்ன மாரி இருக்கிற நிறையா ஸ்டூடெண்ட்டுக்கு புரியும். அதாவது எப்படின்னா என்னமாரி ஓரளவுக்கு ஸ்லோவாக புரியும்ல, அந்தமாரி ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா சீனிவாச ராவ் அவரோட தமிழ் ஷார்ட் ஹேண்ட் புக் தான். ஓகேங்களா? இது ஆசிரியர் குறிப்பு, அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. புக்கு கையில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? தமிழ் ஷார்ட் ஹேண்டை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா மொத்தமாக 28 அத்தியாயங்கள் இருக்குது. ஓகேங்களா? இதில் பார்த்திங்கன்னா 20 அத்தியாயங்கள் முடிச்சிங்கன்னா தமிழ் ஜூனியருக்கு எலிஜிபிள். 20 அத்தியாயம் தான் மெயின். ஓகேங்களா? மீதி எல்லாம் கொஞ்சம் ஷார்ட்கட்ஸ் அது இதுன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அவ்வளோதான், மற்றபடி ஒன்றும் இல்லை. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கேயே பார்ப்பீங்க, அந்த சிறப்பு பெயர்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா சுருக்கமாக கொடுத்துருப்பாங்க, தனி சொற்கள் எல்லாமே. இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சாப்டர் எக்ஸ்ப்ளனேஷனோடு போய்க்கலாம். அதாவது எப்படின்னா ஃபுல்லாக புக்கையே நான் படித்ததை அப்படியே சொல்லிட்டு போகிறேன். ஓகேங்களா? ஏன்னா நிறையா இதில் பார்த்திங்கன்னா இதெல்லாம் எக்ஸ்ப்ளனேஷனே கொடுக்க மாட்டாங்க, அப்படியே டைரெக்டாக இங்கே வந்துடுவாங்க. இந்த பேஜுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, இதில் இருக்கிறதெல்லாம் படிச்சிக்கிங்க, பா இப்படி ஸ்லாஸாக போடணும், அதே பா அப்படிங்கிற சவுண்டு வந்துச்சுன்னா அதையே பா அழுத்தி டார்க்காக போடணும். அதாவது இங்கே இருக்கிறது எல்லாமே மெய்க்குறி சொற்கள் தான். ஓகேங்களா? இது பார்த்திங்கன்னா இப்போ தான் இந்த ஸ்டோக்கே. ஓகேங்களா? இதுக்கு சவுண்டு, அதாவது உயிரொலி கொடுக்கணும்னா அது நான் எப்படின்ட்டு பின்னாடி சொல்கிறேன். ஓகேங்களா? இது இந்த வீடியோ முடிஞ்சதும் சொல்கிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் இது நான் லெசனையும் சேர்த்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். ஏன்னா எனக்கும் இப்போ ரிவிஷன் தான். ஓகேங்களா? நான் ரிட்டன் ரிவிஷன் பண்ணுறதுனால தான் அப்படியே ஒரு வீடியோவை எடுத்துக்கலான்ட்டு. மறுபடியும் வேணால் கூட நான் இதை ப்ளே பண்ணி கேட்டுக்குவேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எழுத்துன்னு சொல்லிட்டு ஒரு சைட் ஹெட்டிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இது ஃபஸ்ட் அத்தியாயம்னா சொல்லிற்கு முதல் காரணமாக உள்ள ஒலியே எழுத்தெனப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஒரு சொல்லிற்கு பார்த்திங்கன்னா முதல்ல காரணமாக இருக்கிறது ஒலி தான். இப்போ ஒன்று பேசணும்னா ஒலி தான் ஃபஸ்ட்டு வரணும். ஓகேங்களா? வாயிலேருந்து சவுண்டு தான் வருது, அதனால தான் அவங்க சொல்கிறாங்க. எழுத்திற்கு ஒலி வடிவம் வரி வடிவம் என 2 வகைப்படும். அதாவது எழுத்து இருக்குன்னா அதை பேசினா ஒலி வடிவமாக வரும், எழுதுனா எழுத்து வடிவமாக வரும். ஓகேங்களா? அதில் இப்போ இங்கே ஷார்ட் ஹேண்டை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா தமிழ் ஷார்ட் ஹேண்டை பொறுத்தளவுக்கு நம்ம ஒலி வடிவத்துக்கு மட்டும்தான் ஸ்ட்ரோக் போட போகிறோம், எழுத்து வடிவத்துக்கு ஸ்ட்ரோக் போடல. ஓகேங்களா? இங்கே சொல்லுவாங்க பாருங்கள், வெறும் பேசப்படும் பொழுது எழுத்துக்கள் பெரும் ஒலி வடிவத்திற்கு தக்கபடியே சுருக்கெழுத்து அமையும் சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? அதாவது இந்த கடைசி ஒரு லைன் படித்து பாருங்கள், உங்களுக்கே தெரியும். அந்த ஷார்ட் ஹேண்டோட சவுண்டுக்கு மட்டும்தான் நம்ம ஸ்ட்ரோக் போட போகிறோம். ஓகேங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா முதல் எழுத்து. இது பார்த்திங்கன்னா எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நான் இப்போ ரிவிஷன் பண்ணுற மாதிரி செகண்ட் பேப்பர்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா? அதுக்கு யூஸ் ஆகும். நீங்கள் இதையே பார்த்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா புக்கில் இருக்கிறது பார்த்திங்கன்னா செகண்ட் பேப்பருக்கு யூஸ் ஆகும். ஃபஸ்ட்டு பேப்பர் செகண்ட் பேப்பர்னு இருக்குது. நீங்கள் இந்த ஸ்ட்ரோக்லாம் தெரிஞ்சு ஃபஸ்ட்டு பேப்பருக்கு மட்டும்தான் 7 மினிட்ஸ்க்குள்ளே எழுதுறதுக்கு ஸ்பீடு வர்றதுக்கு மட்டும்தான். ஓகேங்களா? இந்த புக்கெலாம் மெமரியாக வச்சுருந்திங்கன்னா செகண்ட் பேப்பருக்கு யூஸ் ஆகும். அதாவது இது மெமரி பண்ணக்கூடாது, புரிஞ்சு படிக்கணும். ஓகேங்களா? இப்போ எழுத்துங்கிறது ஷார்ட் ஹேண்ட் பொறுத்தளவுக்கு என்னென்னா ஒலி வடிவத்துக்கு மட்டும்தான் ஸ்ட்ரோக் போட போகிறோம். அதுதான் அந்த இதில் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? வரி வடிவம் 2 ஒலி வடிவம்ன்ற 2 இருக்குது. ஆனால் நம்ம ஷார்ட் ஹேண்ட் எழுதுறது ஒலி வடிவத்திற்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா முதல் எழுத்துன்னு இருக்குது. பார்த்தீங்களா? எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா முதல் எழுத்துக்கள், சார்பு எழுத்துக்கள் என 2 வகைப்படும். அது எல்லாருக்குமே தெரியும். மற்ற எழுத்துக்கள் உண்டாவதற்கு காரணமாக உள்ள எழுத்துக்கள் முதல் எழுத்துக்களாம்.
ஆமாம், முதல் எழுத்துலேருந்து தான் மீதி எல்லா எழுத்தும் தொடங்கும், உங்களுக்கே தெரியும். அப்போ அம்மானா ஃபஸ்ட்டு ஈயில் பார்த்தீங்கன்னா ஆ வருதுங்களா, அதான் முதல் எழுத்து. அதுலேருந்து தான் மீதி எல்லாம் ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா. அவை உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் என இரு வகைப்படும். சாரி, ஓகேங்களா. எழுத்துக்கள் முதல் எழுத்துக்கள் சார்பு எழுத்துக்கள் என இரு வகைப்படும். மற்ற எழுத்துக்கள் உண்டாவதற்கு காரணமாக உள்ள எழுத்துக்கள் முதல் எழுத்துக்களாம். மற்ற எழுத்தில் உண்டாவதற்கு காரணமாக இருக்கிறது முதல் எழுத்துன்னு சொல்கிறாங்க. உயிரெழுத்து மெய்யெழுத்துக்கள் 2 வகையாக பிரிக்கிறாங்களாம். ஓகேங்களா. மெய்யெழுத்துக்கள் பார்த்திங்கன்னா இக்கு இங்கு இச்சு இஞ்சு இட்டு இன்னு இத்து இந்து இப்பு இம்மு இழு இன்னும் வரைக்கும் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஷார்ட் ஹேண்டில் புதுசாக வடமொழி எழுத்தாகிய 5 எழுத்து இங்கே பாருங்கள். இஜ்ஜு இஷு இஸ்ஸு ஹிக் இக்ஷா, இந்த 5 வடமொழி எழுத்து சேர்ந்து மொத்தமாக 23 மெய்யெழுத்து இருக்குது ஷார்ட் ஹேண்டில் பார்த்திங்கன்னா. ஓகேங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா மெய்க்குறிகள், அதாவது இந்த ஸ்டோக்கை தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா. மெய்க்குறிகள்ன்ட்டு எல்லா மெய்யெழுத்துக்களும் ஒலிகளும் எல்லா மெய்யெழுத்தும் ஒலிகளுக்கும் இன்னு இழு இழு இல்லு இக்ஷு இக்ஷா இவை தவிர மீதி எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா வளைவு கோடு கொண்ட மெய்க்குறிகளே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை மெய்க்குறிகள் அட்டவணையில் காண்க. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, பின்னாடி மெய்க்குறி அட்டவணை கொடுத்துருப்பாங்க. அதில் ஓகே, ஃபஸ்ட்டு அவங்க சொல்ல வர்றது இந்த இதில் என்னென்னா, இங்கே மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இன்னு இழு இழு இல்லு இக்கு இக்ஷா, அதாவது 2 2 4 5 6 எழுத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த இது இருக்குது, ரவுண்ட் இருக்குது பார்த்திங்களா, சர்க்கிள், அதில் ஒரு ப்ளஸ், அப்புறம் ஒரு இன்ட்டு, இதுக்குள்ளேருந்து இந்த எழுத்துக்கு மட்டும் ஸ்டோக் வராது. ஓகேங்களா. மீதி எல்லாத்துக்கும் இந்த இதுக்குள்ளேருந்து தான் ஸ்டோக் வருங்கிறாங்க. ஓகேங்களா. அதாவது கோடு வருங்கிறாங்க எல்லா எழுத்துக்கும். ஜோடி மெய்க்குறிகள் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு. அதாவது ஜோடி மெய்க்குறினா 2த்துக்கும் சம்மந்தம் இருக்கும். அதாவது எப்படின்னா பா பா அப்படிங்கிற அந்த சவுண்டு வேரியேஷன் தான். ஓகேங்களா. இப்போ பாருங்கள், பலகை கம்பம் என்ற வார்த்தைகளின் வரும் பா என்ற எழுத்தை கவனிக்க. ஓகேங்களா. பா அப்படிங்கிற எழுத்தை கவனிக்கிங்க. வரி வடிவத்தில் 2 இருக்கும், எந்த வேறுபாடு கிடையாது. ஓகேங்களா. வரி வடிவத்தில் 2த்துக்கும் எந்த வேறுபாடு கிடையாது. ஆனால் ஒலி வடிவத்தில் பார்த்திங்கன்னா 2த்துக்கும் வேறுபாடு இருக்குது. எப்படின்னா பலகை அதில் வர பா பார்த்திங்கன்னா சவுண்டு நார்மலாக இருக்கும் பலகை அப்படின்ட்டு. கம்பம் அந்த பா பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது பாருங்கள். பாவுக்கும் 2க்கும் உள்ள வேறுபாடு. இவ்வேறுபாட்டை குறிக்க எழுதும்போது முன்னது மெல்லவும் பின்னது சற்று அழுந்தியும் எழுதப்படும். அதாவது சவுண்டு வந்தது கம்மியாக வந்துச்சுன்னா, அப்படி நார்மலாக வந்துச்சுன்னா அந்த ஸ்டோக்கையே அப்படியே லைட்டாக போடணும், பா ஸ்டோக்கு ஸ்லாஷாக. அதே டார்க்காக வந்துச்சுன்னா, அதாவது சவுண்டு அதிகமாக வந்துச்சுன்னா பா அப்படிங்கிறது. பலகை சிம்பிளாக இருக்கா, கம்பம் பா கொஞ்சம் ஒரு மாதிரியாக சவுண்டு வருது பாருங்கள், ரட் மாதிரி. அதனால் அதுக்கு பார்த்திங்கன்னா அழுத்தி அப்படியே எழுதணும் ஸ்டோக்கை. பாவை அழுத்தி எழுதணும். ஓகேங்களா. அடுத்தது அதே தான், டாவுக்கும் அதே மாதிரி இருக்குது. டா அப்படின்னு வந்துச்சுன்னா அதை அழுத்தி எழுதணும். இச்சா நார்மலாக சைட்லேருந்து இழுக்கணும். ஜா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சவுண்டு வருது பார்த்திங்களா, அதுக்கோசரம் அதை அழுத்தி எழுதணும். காவுக்கு லைட்டு, கா அப்படிங்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அழுத்தி டார்க்காக போடணும். ஓகேங்களா. தா அப்படி தான், தா அப்படிங்கிறது அப்படி தான். ஓகேங்களா. அடுத்தது கொக்கி உள்ள மெய்க்குறிகள். கொக்கி உள்ள மெய்க்குறிகள் வளைவு கோடுகள் நேர்கோடுகள் ஆகியவற்றின் ஆரம்பத்தில் சிறிய கொக்கியோ பெரிய கொக்கியோ சேர்த்து சில மெய்க்குறிகளாக கொடுக்கப்பட்டிருப்பதை கீழே பார்க்கவும். நாவும் யா இக்ஷா ழா லா இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொக்கி உள்ள மெய்க்குறி. அதாவது இந்த சின்னதாக ஒரு கொக்கி இருக்குது பார்த்திங்களாங்க, அதேமாதிரி இங்கேயும் ஒரு கொக்கி இருக்குது பார்த்தீங்களா, இங்கேயும் கொக்கி இருக்குது பார்த்தீங்களா, இங்கேயும் கொக்கி இருக்கா. மீதி எதுக்கும் அந்தமாதிரி கொக்கி இருக்காது, இதுக்கு மட்டும் கொக்கி இருக்கும். அதுக்கு தான் கொக்கி உள்ள மெய்க்குறின்னு சொல்கிறாங்க. 1 2 3 4 5 எழுத்து பார்த்தீங்களா. நாழா
இக்ஷா, ரா, லா இது பார்த்திங்கன்னா கொக்கி உள்ள மெய்குறிகள்னு சொல்கிறாங்க. இதை பற்றி எக்ஸாம்லேயும் கேட்பாங்க. ஓகேங்களா, கொக்கி உள்ள மெய்குறிகள் என்ன, எக்ஸாம்பிள் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த நா, யா, இக்ஷா, ரா, லாலாம் எழுதிட்டு அதுக்கு இந்த ஸ்டோக் அதுக்கு நேராக எழுதி விடுங்க கோடு கிழிச்சு. ஓகேங்களா, இந்த 5ம் கொக்கி உள்ள மெய்குறிகள் எனப்படும். ஆனால் ஹா பார்த்தீங்கன்னா ஹான்ட்டு ஒரு எழுத்து இருக்குது. இதெல்லாம் நீங்கள் பின்னாடி பார்ப்பீங்க டீட்டெயிலாக எந்தெந்த ஸ்டோக்கு, அதாவது எந்தெந்த எழுத்துக்கு என்னென்ன ஸ்டோக் போடணுன்னு சொல்லிட்டு. ஹாவுக்கு பார்த்திங்கன்னா கொக்கி கிடையாது, அது சுழிச்சிருக்காங்க, சின்னதாக சுழிச்சிருக்காங்க. அதுதான் இவங்க இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, சரி ஓகே. அவங்க அந்த ரவுண்டை போட்டிருக்காங்க, அதில் ப்ளஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு என்னென்ன வருது அப்படிங்கிறத வந்து அவங்க சொல்கிறாங்க. ஓகேங்களா, என்ற வட்டத்தின் மேல்புறம் இடது வளைவு. ஓகேங்களா, இடது வளைவுனா லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா இந்த மேலே இருக்கிற வளைவு, இந்த வளைவு பார்த்திங்கன்னா லாங்கிறாங்க. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் தனியாக எடுத்து, கீழேருந்து மேலே போகுது லா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அதே வலது வளைவு இந்த சைடு கீழே வருது பார்த்திங்களா, இது பார்த்திங்கன்னா ஷா அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா 2 சைடும் இருக்குது ஸ்டோக்கு, அது எங்கெங்கே பயன்படுத்தணுங்கிறத பின்னாடி சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதையும் அழுத்தி எழுதணும். அதாவது இந்த ஷா போட்டிங்கள, சாரி ஒரு லைன் கீழே போயிட்டேன். ஓகே மன்னிச்சுக்கங்க. அடுத்தது இது லா தான் சொல்லிகிட்டு இருந்தேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த சைடு இருக்கிற வளைவு வந்துச்சுன்னா ரா. ஓகேங்களா, நான் வந்து மொபைலில் தான் பார்த்து படிச்சுன்னு இருக்கிறேன், அதாவது மொபைலில் தான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன், அதனால் தெரிய மாட்டேங்குது. ஓகேங்களா, இந்த சைடு வளைவு கீழே இந்த வளைவு பார்த்திங்கன்னா ரான்னு சொல்கிறாங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா கீழ்ப்புறம் இடது வளைவு வாட்டம் ரா முடிஞ்சு, அவ்வளோதான் மேலேருந்து. அடுத்தது கீழே இருக்கிற இடது வாட்டம். ஓகேங்களா, லெஃப்ட் சைடு இது பார்த்திங்கன்னா ஷா அப்படின்னு சொல்கிறாங்க. லைட்டாக போடணும், அழுத்தி எழுதக்கூடாது. லைட்டாக போட்டிங்கன்னா அது பார்த்திங்கன்னா ஷா அப்படின்னு சொல்கிறாங்க. அதே ஷாவை பார்த்திங்கன்னா அழுத்தி டார்க்காக போடணும். டார்க்காக போட்டிங்கன்னா வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்தது பார்த்திங்கன்னா லாவை பற்றி சொல்கிறாங்க. கீழேருந்து மேலே போகணும்ல இந்த லெஃப்ட் சைடு. ஓகேங்களா, பெரும்பாலும் எழுதும் வரியிலிருந்து மேல் நோக்கி எழுதப்பட்டாலும் சில சமயங்கள் கீழ் நோக்கியும் எழுதப்படும். அவ்வாறே ஷா எழுதும் வரியை நோக்கி மேலிருந்து கீழ்ப்பக்கமாக எழுதப்பட்டாலும் சில சமயம் மேல் நோக்கியும் எழுதப்படும். அதற்கான விதிகள் பின்பு சொல்லப்படும். ஓகேங்களா, அதாவது கீழேருந்து மேலே போகும் லா, ஷாவும் மேலேருந்து கீழே வரும். ஓகேங்களா, இதெல்லாம் பார்த்திங்கன்னா சில சமயங்கள் மாற்றி எழுதப்படும். ஓகேங்களா, அந்த மாற்றி எழுதுறது பார்த்திங்கன்னா பின்னாடி சொல்லுவாங்க, அதுதான் அவங்க சொல்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்தது இல் என்பதோட லா சேர்ந்து இல்லை, அதாவது இல்லை அப்படிங்கிற இந்த இல்லு அப்புறம் லா 2 சேர்ந்து வந்துச்சுன்னா அதுக்கு அரைவட்டம் போல் இந்த குதிரை லாடி வடி இருக்கும் பார்த்திங்களா, இப்படி போகணும். இங்கே பாருங்கள், லா இல்லை அப்படிங்கிற சவுண்டு வந்துச்சுன்னா இந்த கொக்கியை வந்து நம்ம போடணும். ஓகேங்களா, கொஞ்சம் மொபைல் ஷேக் ஆகுது. இல்லா அப்படிங்கிறத வந்து போடணும். ஓகேங்களா, அடுத்தது அதை தான் சொல்லியிருக்காங்க அவங்க, குதிரை லாட வடிவம் போல அப்படின்ட்டு. 2 விதமாக எழுதப்படும் இம் என்பதோடு பா சேர்ந்து இம்பா என்று வந்தால் அதை காட்ட இம் என்பதை அழுத்தி எழுத வேண்டும். அதாவது நார்மலாக பார்த்திங்கன்னா இப்படி போடுறது வந்து இம்முன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதையே வந்து இம்பா அப்படிங்கிற சவுண்டு வந்துச்சுன்னா அதை அழுத்தி எழுதணும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அந்த மாஸ்டோக்கையை அழுத்தி எழுதணும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, வா, தா, ஷா, ராரா, அப்புறம் ஹா, இக்ஷா, எல்லா ஆகியவற்றுக்கு 2 உருவங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதாவது 2 உருவங்கள் இருக்கிறது வந்து நிறையா இருக்காது, ஒரு குறிப்பிட்ட ஸ்டோக் தான் இருக்கும். அதில் இந்த 7க்கும் பார்த்திங்கன்னா 2 உருவம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்தது உருவங்கள் கொடுக்கப்பட்டிருப்பதை மெய்க்குறிகள் அட்டவணையில் காண்க. எந்த உருவத்தை எவ்வப்போது எழுதுவது என்பதை விதிகள் பின்பு சொல்லப்படும். அதாவது பின்னாடி பார்த்திங்கன்னா
எந்தெந்த இது அதாவது 2 உருவம் கொடுத்துருக்காங்கல்ல, அது எந்தெந்த டைமில் 2 உருவம்னா அது எங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, எக்ஸ்ட்ராவுக்கு அந்தமாரி கொடுத்துருப்பாங்க. இங்கேயும் எக்ஸ்ட்ரா இருக்குறாங்களா? ஓகேங்களா? இப்போ வந்து கீழேருந்து மேலே போகிறது ஒரு டைம் யூஸ் பண்ணுவாங்க, மேலேருந்து கீழே வர்றதுக்கு ஒரு சில டைமில் யூஸ் பண்ணுவாங்க. அது எங்கெங்கே எப்படி எப்படி யூஸ் பண்ணுவாங்கங்கிறத வந்து பின்னாடி சொல்லுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதுக்குன்னு தனித்தனியாக இருக்கும், அதை நான் சொல்கிறேன் பின்னாடி. ஓகேங்களா? அதுதான் இந்த ஃபஸ்ட்டு பத்தியில் சொல்லியிருக்காங்க. மெய்க்குறிகள் வகைகள். ஓகேங்களா? மெய்க்குறிகள் எழுதும் வகையொட்டிய கீழ்கோடுகள், மேற்கோடுகள், படுக்கை கோடுகள் என 3 வகைப்படும். அதாவது மெய்க்குறி பார்த்திங்கன்னா நம்ம எழுதுகிறோம் பார்த்திங்க, எழுது கோடு இருக்குது பார்த்திங்களா? அதாவது இப்போ வந்து இல்லை ஒரு நிமிஷம். இப்போ இந்த கோடு இருக்குது பார்த்திங்களா? இந்த கோட்லேருந்து கணக்கு வைப்பாங்க. இந்த கோட்லேருந்து அதுக்கு தான் இந்த கோடு போட்டு நோட்டு யூஸ் பண்ணுறோம். இந்த கோட்லேருந்து தான் கணக்கு வைப்பாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மெய்க்குறிகள் எழுது வாகை ஒட்டி கீழ்கோடுகள், மேற்கோடுகள், படுக்கை கோடுகள் என சொல்கிறாங்க. ஓகேங்களா? மேலேருந்து கீழே வர்றத கீழ்கோடுன்னு சொல்லுவாங்க, கீழேருந்து மேலே போகிறத மேல்கோடும்பாங்க. ஓகேங்களா? இப்படி சைடாக போகிறத வந்து படுக்கை கோடும்பாங்க. அதை தான் அவங்க சொல்ல வராங்க. ஓகேங்களா? அதை பின்னாடி பார்க்கலாம் நம்ம தெளிவாக. அப்படின்னு சொல்லி 3 வகைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? எழுதும் வரியை நோக்கி மேலிருந்து கீழ்ப்பக்கமாக எழுதப்படுவன எல்லாம் கீழ்கோடுகள். அதான் சொல்லிட்டாங்க, எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்க. எழுதும் வரியிலேருந்து வரியை நோக்கி மேலிருந்து கீழ்ப்பக்கமாக எழுதப்படுவதெல்லாம் கீழ்கோடுகள். அதாவது இங்கே பாருங்கள், பாருக்குங்களா, மேலே இருந்து கீழே எழுத்துக்கோட்டை நோக்கி வந்திருக்கு, அதைத்தான் அவங்க சொல்கிறாங்க. அது வந்து கீழ்கோடுன்னு சொல்கிறாங்க. மேலேருந்து தானே கீழே வருது, டாவும் மேலேருந்து தான் கீழே வருது, சாவும் மேலேருந்து கீழே வருது, ஜா இக்ஷா எல்லாமே மேலேருந்து தான் கீழே வருது. ஓகேங்களா? அதுதான் சொல்கிறாங்க அவங்க. கீழே இருக்கிறது தான் அப்படி தான். ஓகேங்களா? எழுதும் வரியிலேருந்து மேல் நோக்கி எழுதப்படுவன எல்லாம் மேற்கோடுகள். அதாவது லா பார்த்திங்கன்னா கீழேருந்து மேலே போகுது, ராவும் கீழேருந்து மேலே போகுது, யாவும் கீழேருந்து மேலே போகுது. அதுதான் அவங்க சொல்கிறாங்க. ஓகேங்களா? எழுதும் வரியிலேயே இடமிருந்து வளமாக எழுதப்படுவன எல்லாம் படுக்கை கோடுகள்னு சொல்கிறாங்க. கான்ட்டு ஒரு ஸ்டோக் இருக்குது, அதை பார்த்திங்கன்னா இப்படி போடணும். அதாவது இந்த சைடு லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு போகும். அதை தான் அவங்க இங்கே சொல்கிறாங்க. ஓகேங்களா? படுக்கை கோடுன்னு. மேலேருந்து கீழே வந்துச்சுன்னா கீழ்கோடு, கீழேருந்து மேலே போச்சுன்னா மேல் கோடு, சைட்லேருந்து ஏதாவது லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு போச்சுன்னா படுக்கை கோடுங்கிறாங்க. மெல்லிய கோடுகள் எழுதும் வரியிலிருந்து மேல் நோக்கியோ, எழுதும் வரி நோக்கியோ, கீழ் நோக்கியோ எழுதப்படுவதை மேலே பார்க்கலாம். ஆனால் அழுத்தமான கோடுகள் கீழ் நோக்கியோ எழுதப்படுவதின்றி மேல் நோக்கி எழுதப்படுவதில்லை. அதாவது டார்க் ஸ்ட்ரோக் இருக்குது பார்த்தீங்களா? அது பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் இருங்க. வரி நோக்கி அழுத்தமான கோடுகள் பார்த்திங்கன்னா கீழ் நோக்கி எழுதப்படுவதின்றி மேல் நோக்கி எழுதப்படுவதில்லை. அதாவது டார்க் ஸ்ட்ரோக் பார்த்திங்கன்னா மேலேருந்து கீழே மட்டும் தான் வரும், கீழேருந்து மேலே போகாதுன்னு சொல்ல வராங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த ஸ்ட்ரோக்கெலாம் போடுறோம் பார்த்திங்கன்னா, அதுக்கு வந்து இங்கே மெய்க்குறி நீளம்ன்றது பார்த்திங்களா, இது பார்த்திங்கன்னா 1/6 அங்குலம் நீளத்தில் 4.2 மில்லிமீட்டர் அளவில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஒரே அளவாக மெய்க்குறிகளை எழுதி பழக வேண்டும். இந்த அளவை பாதியாக்கி எழுதும் முறையும் இரட்டிப்பாக்கம் எழுதும் முறையும் வந்து பின்னாடி பார்க்கலாம். அதாவது இப்போ வந்து இங்கே கா அப்படி போடுறீங்கன்னு வைங்க, இதை வந்து இதே மாதிரியே ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ஏன்னா இப்போ வந்து இத்தினோண்டு போட்டிங்கன்னா அதுக்கு வந்து வேறு அர்த்தம், அதே இப்படி நீட்டாக போட்டிங்கன்னா, அதாவது ரொம்ப நீட்டமாக போயிடுச்சு, இந்த அளவுக்கு போட்டிங்கன்னா அதுக்கு வேறு அர்த்தம். அது வந்து பின்னாடி சொல்லி தருவாங்க, பின்னாடி வரும். ஓகேங்களா? மெய்க்குறிகளின் பெயர்கள். நன்றாக பழக்கமாகும் வரையில் மெய்க்குறிகளை எழுதும்போது அவற்றின் ஒலியையும்
வாய் விட்டு சொல்லிக்கொண்டே எழுத வேண்டும். அதாவது இப்படி இதான் கோடுன்னு வைங்க, இங்கேருந்து இப்படி வருதுன்னா அதை வந்து பா அப்படிங்கிறத வந்து சொல்லிகிட்டே எழுதணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இதுதான் அந்த அட்டவணை. ஓகேங்களா, இதை வச்சு தான் இப்போ வந்து நீங்கள்லாம் இதில் இருக்கிற எழுத்துக்கு மட்டும்தான் ஸ்ட்ரோக் கற்றுக்க போகிறீங்க, மீதி எதுக்கு ஸ்ட்ரோக்கு வந்து கிடையாது. ஓகேங்களா, இதுதான் டோட்டலாக. வேணால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிங்க, இல்லைனா அந்த பேஜ் பார்த்திங்கன்னா நான் ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா, அதாவது பிடிஎஃப் வந்து கமெண்ட் பாக்ஸு அப்படி இல்லைன்னா டெலகிராம் சேனல் லிங்க் கொடுக்குறேன், அதில் இருக்கும். ஓகேங்களா, இதை பார்த்துக்குங்க. அடுத்தது இது பார்த்திங்கன்னா சொல்லிக்கிட்டே எழுதணும். ஓகேங்களா, எக்ஸ்ப்ளனேஷன் வேணும்னா கீழே கமெண்டில் பார்த்திங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் பாக்ஸை அப்படின்னு சொல்லுங்கள். நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி போடுறேன். ஓகேங்களா, அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே அதை தான் சொல்கிறாங்க, இச்சா அப்படிங்கிறது எப்படியும் ராங்கிறது எப்படியும், அதாவது இது வந்து நேராக போகிறது, அதாவது கொஞ்சம் சாய்வாக வருது. இது பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் சாய்வாக வருது. அதுக்கான டிகிரிலாம் இந்த இங்கே சொல்லுவாங்க பாருங்கள். சா ரா என்ற இரண்டு ஏறக்குறைய ஒரே மாதிரி காணப்பட்டாலும் எழுதும் போக்கில் வேறுபாடு உண்டு. அதாவது இச்சா குத்துக்கோட்டிலிருந்து 30 டிகிரி கோணத்தில் என்றும், அதாவது 30 கோணத்தில் தான் இங்கேருந்து வருதான். ஓகேங்களா, கீழ் நோக்கி எழுதப்படும். படுக்கை கோட்டிலிருந்து 30 டிகிரி கோணத்தில் மேல் நோக்கி எழுதும். அதாவது ரா பார்த்திங்கன்னா இப்படி இருந்து 30 கோட்டில் எழுதுறாங்க, மேலே போகுது. அது பார்த்திங்கன்னா மேலேருந்து 30 கோட்டில் இப்படி கீழே வருது. ஓகேங்களா, அதுதான் சொல்கிறாங்க. பயிற்சி 1, இந்த எக்ஸசைஸ் பார்த்திங்கன்னா பா, இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா சொல்லிக்கிட்டே எழுதணும். பா பா பான்னு சொல்லிட்டு ஒரு 4 லைன். ஓகேங்களா, அந்த கோடு போட்ட நோட்டில் 4 லைன் இல்லை 5 லைன் எழுதுங்க. ஸ்ட்ரோக் நல்லா பதிஞ்சால் போதும். ஓகேங்களா, ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோவில் இதெல்லாம் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கறதுக்கு காரணம், டைரெக்டாக இன்ஸ்டியூட்லாம் பார்த்திங்கன்னா இது மட்டும் தான் சொல்லி தருவாங்க. ஓகேங்களா, இதை மட்டும் சொல்லி தந்துட்டு அப்படியே விட்ருவாங்க. நம்ம வந்து செகண்ட் பேப்பருக்கு சேர்த்து சொல்கிறேன். ஓகேங்களா, உங்களுக்கு வந்து இப்போ படித்தாலே போதும், ரிவிஷன் மட்டும் பண்ணால் போதும், செகண்ட் பேப்பர் மட்டும் ஓகே. ஏன்னா இங்கே இந்த கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, இச்சாவுக்கும் ராவுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்பாங்க கொஸ்டின். அப்படி கேட்குறப்ப பார்த்திங்கன்னா இச்சா பார்த்திங்கன்னா மேலேருந்து 30 டிகிரி கீழ் நோக்கி வருது, ரா பார்த்திங்கன்னா கீழேருந்து மேலே 30 டிகிரி கோணத்தில் போகுது அப்படிங்கிறத வந்து நம்ம அங்கே மென்ஷன் பண்ணி அதுக்கான எக்ஸாம்பிள் எழுதணும். எப்படின்னா இந்த ஸ்ட்ரோக் பார்த்திங்கன்னா போட்டு இந்த ஸ்ட்ரோக்கை காட்டணும். அப்படி கீழேருந்து மேலே மேலேருந்து கீழே போகிறத வந்து கொஞ்சம் போட்டு காட்டணும். ஓகேங்களா, இது வரைக்கும் ஓகே. அடுத்தது பார்த்திங்கன்னா கீழ்கண்ட படங்களில் என்னென்ன மெய்குறிகள் இருக்கின்றன அவற்றை தனித்தனியாகவே எழுதி பழக. ஓகேங்களா, இது போட்டாங்க, அதுதான் நான் சொன்னது தான், அந்த இதுக்குள்ளே தான். அதாவது ஒரு ரவுண்டு போட்டு ப்ளஸ் போட்டு இன்ட்டு போடுறது. சேர்க்கை கோடுகள் சேர்க்கப்படும் பொழுது கையை எடுக்காமலேயே சேர்த்து எழுதப்படும். அப்படியே சேர்க்கும் பொழுது முன்கோட்டின் இறுதியும் பின்கோட்டின் தொடக்கமும் இணையும்படி சேர்த்து எழுதப்படுவதை கீழே காண்போம். ஓகேங்களா, அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதை வந்து முன்னாடியே ப்ராக்டிஸ் பண்ணிக்கங்க. அதாவது இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இதை ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் இந்த சைடில் இதுக்கு வரணும். ஓகேங்களா, டைரெக்டாக நீங்கள் இதெல்லாம் நீங்கள் எதுவுமே படிக்க தேவையில்லை. ஓகேங்களா, எதுவுமே இங்கே இருக்கிறதெல்லாம் நீங்கள் போட்டு பார்க்கவே தேவையில்லை, இங்கே இருக்கிறதெல்லாம் நீங்கள் பார்க்க தேவையில்லை. ஜஸ்ட்டு ஒன்ஸை ரிவிஷன் பண்ணிக்கோங்க, அதாவது பார்த்து படித்து வச்சுக்கிங்க, அதாவது புரிகிற மாதிரி படிச்சுக்கங்க. ஏன்னா நான் ஓரளவுக்கு புரிகிற மாதிரி தான் சொல்லியிருக்கேன், நீங்கள் புரிகிற மாதிரி படிச்சுக்கங்க. ஏன்னா இது வந்து செகண்ட் பேப்பரில் கேட்கக்கூடிய கொஸ்டினை தான் நான் உங்களுக்கு அப்படியே சொல்கிறேன். ஓகேங்களா, இதெல்லாம் தேவையே இல்லை, படித்து வச்சுக்கோங்க. செகண்ட் பேப்பருக்கு யூஸ் ஆகும், ஃபஸ்ட்டு பேப்பருக்கு தேவையில்லை. இங்கே இருக்கிறது தான் அவங்க வந்து இந்த இடத்துல ஸ்டோக்காக மொத்தமாக ஒரு பாக்ஸில் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, என்னென்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. பட் அந்த எக்ஸ்ப்ளனேஷனும் புரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க, மெமரி பண்ணாதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா எக்ஸாமில் கொஸ்டின் எப்படி வேணாலும் மாற்றி மாற்றி கேட்பாங்க. ஓகேங்களா, செயற்கை கோடுகள் அப்படிங்கிறது அதை முடிச்சுட்டு, அதாவது இந்த அட்டவணையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு வந்துட்டு இந்த செயற்கை கோடுகள் பார்த்திங்கன்னா இப்படி 2 ஸ்ட்ரோக் இருக்குன்னு வைங்க. பா வந்து இது, கா வந்து இது.
இது ரெண்டுத்தையும் இது போடுறப்போ வந்து கை எடுக்காமல் அப்படியே சேர்க்கணும். எப்படின்னா பா கா, கை எடுக்கக்கூடாது. அதுதான் அவங்க சொல்ல வராங்க. ஓகேங்களா? இது பயிற்சி 2. நீங்கள் இந்த பாக்ஸில் இருக்கிறதெல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கங்க தெளிவாக. பண்ணிட்ட பிறகு பயிற்சி 1 நல்லா பண்ணுங்கள். அது பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இந்த பயிற்சி 2 பண்ணுங்கள். ஓகேங்களா? பயிற்சி 2ல் படை, பகை, பவை எல்லா ஸ்டோக்கும் இருக்குது. அது பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கங்க மெமரி ஆகிற அளவுக்கு. அதாவது திடீர்னு இங்கிட்ட சம்மந்தமே இல்லாமல் இந்த ஸ்டோக்கு சொன்னாங்கன்னா நீங்கள் போடணும். அந்தளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? முடிஞ்சால் காலையில் எழுந்துச்சி டெய்லி வந்து ஒரு லைன் எழுதிக்கிங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு 5 லைன் எழுதி ட்ரெயின் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்னிங் எழுந்துச்சி ஒரு லைன், அதாவது பானா ஒரு லைன் ஃபுல்லாக எழுதிட்டு, அடுத்த வேர்டு ஒரு லைன் ஃபுல்லாக எழுதிட்டு, இல்லைனா ஆஃப் லைன் உங்களுக்கு முடிஞ்சதை எழுதுங்க. அப்படி எழுதிட்டு அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிறத ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. அப்போ வந்து அது உங்களுக்கு மெமரியில் இருந்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? அவ்வளோதான். நம்ம வந்து ஒரு அத்தியாயம் வந்து ஃபுல்லாக முடிச்சிட்டோம். ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இது செகண்ட் பேப்பருக்கு யூஸ் ஆகும், ஃபஸ்ட்டு பேப்பருக்கு கிடையாது. ஓகேங்களா? ஆனால் ஒரு வளைவு கோட்டு மெய் ரெட்டிக்கும் பொழுது வளைவு கோட்டின் சாதாரண அளவு 2 பங்கு நீட்டித்து எழுதப்படும். அதாவது ஒரு வளைவு கோட்டு இருக்குன்னு வைங்க. இப்போ வந்து இம்மு, நா, வா இதெல்லாம் வளைஞ்சு இருக்குல்ல, அதுதான் சொல்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா 2 மடங்கு ஆச்சுன்னா இம்மு, மா வந்து 2 மடங்கு ஆச்சுன்னா இம்மா அப்படின்னு அர்த்தம். அதாவது புள்ளி வச்ச எழுத்தும் நார்மல் எழுத்தும் 2ம் ஒட்டுக்காக வருது. அதுதான் அவங்க சொல்ல வராங்க. ஓகேங்களா? அதோட சுருக்கம் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஒரு நிமிஷத்தில் நில்லுங்க, எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துடலாம். சுருக்கெழுத்து பார்த்திங்கன்னா ஒளி வடிவத்திற்கே தக்கபடி எழுதப்படும். அதான் நான் ஸ்டார்டிங் சொன்னேன் பார்த்திங்களா, அந்த எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்ததை ஓரளவுக்கு பார்த்து வச்சிங்க. நீங்கள் உங்களுக்கு புரிஞ்ச மாரி அதை வந்து மைண்டில் செட் பண்ணிங்க. ஏன்னா அது வந்து செகண்ட் பேப்பருக்கு யூஸ் ஆகும். ஃபஸ்ட்டு பேப்பருக்கு வந்து அந்த ஒரு அட்டவணை படித்தாலே போதும் இந்த இதுக்குள்ளே. ஓகேங்களா? அதாவது இந்த ஃபஸ்ட்டு சாப்டர் அத்தியாயத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த ஒரு அட்டவணை படித்தாலே போதும் ஃபஸ்ட்டு பேப்பருக்கு. இது வந்து செகண்ட் பேப்பருக்கு ஓரளவுக்கு படித்து வச்சுக்கிங்க, ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு செகண்ட் பேப்பர் வரப்போ. இதை அதாவது எப்படி சொல்கிறது, புரிஞ்சு படிச்சுக்கிட்டிங்கன்னா இது ஈஸியாக இருக்கும். அங்கே உள்ளது தான் இங்கே சுருக்கமாக கொடுத்துருக்காங்க. மெய்யெழுத்து ஒலிக்கு நேர்கோடு வளைவு கோடுகள் கொண்டு குறிகள் குறிப்பிடுகிறது. அதாவது மெய்யெழுத்து, அதாவது நேர்கோடு கீழ்ந்து வளைவு கோடு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொடுக்கப்படுகின்றது. ஓகே, விட்டுருங்க. மெய்குறிகள் அது வந்து அந்த முன்னாடி இருக்கிற நம்பர். ஓகேங்களா? அதை விட்டுருங்க. அவை கீழ்கோடுகள், மேற்கோடுகள், படுக்கை கோடுகள் என 3 வகையை பிரிக்கப்படும். அதாவது உள்ளே படித்தோம் பார்த்திங்கன்னா 3 வகைப்படும் மெய்குறிகள்: கீழ்கோடுகள், மேற்கோடுகள், படுக்கை கோடுகள். இதையும் கொஸ்டினாக கேட்பாங்க. நான் மாடல் கொஸ்டின் பார்த்திங்கன்னா அப்புறமேட்டு பின்னாடி அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா? மெல்லிய கோடுகள் மேல் நோக்கியும் கீழ் நோக்கியோ எழுதப்படும். ஆனால் அழுந்திய கோடுகள் மேல் நோக்கி எழுதப்படுவது இல்லை. அதாவது லைட் ஸ்ட்ரோக் பார்த்திங்கன்னா மேலேயும் போகும், கீழேயும் வரும். கீழ் நோக்கியும் எழுதலாம், மேல் நோக்கியும் எழுதலாம். ஆனால் டார்க் ஸ்ட்ரோக் பார்த்திங்கன்னா, டார்க் ஸ்ட்ரோக் அது பார்த்திங்கன்னா மேல் நோக்கி எழுதவே மாட்டாங்க, கீழ் நோக்கி மட்டும்தான் வருங்கிறாங்க அவங்க. ஓகேங்களா? கோடுகள் பார்த்திங்கன்னா 1/6 அங்குல நீளத்துலேயும் 4.2 மில்லிமீட்டர் ஒரே அளவாக எழுதப்படும். அதுதான் நான் சொன்னேன் முன்னாடியே. அதை எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துக்குங்க. இச்சா அப்புறம் ராவுக்குள்ள வேறுபாடு, அதாவது மேலேருந்து கீழே 30 டிகிரி சாய்வு கோணத்தில் வரும். ரா பார்த்திங்கன்னா கீழேருந்து மேலே 30 டிகிரி சாய்வு கோணத்தில் போகும். ஓகேங்களா? அதாவது இந்த கோட்டிலேருந்து குத்து கோடு இருக்குல்ல பார்த்திங்களா, அதாவது கோடு போட்ட நோட்டில் தான் நம்ம யூஸ் பண்ணோம், ரூல்டு நோட்டில். கீழேருந்து இங்கேருந்து 30 டிகிரி சாய்வில் போச்சுன்னா அது வந்து ரா. அதே மேலேருந்து 30 டிகிரி சாய்வில் வந்துச்சுன்னா அது வந்து இச்சா. அதான் சொல்கிறாங்க. அது வந்து சுருக்கம், அப்படியே பார்த்து பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த பேஜில் நீங்கள் வந்து பண்ண வேண்டியது இது ஃபுல்லாக எழுதி பாருங்கள். அதுக்கப்புறம் டெய்லி மார்னிங் உங்களால் முடிஞ்சது ஒரு லைனாச்சும் எழுதிடுங்க.
ஒவ்வொரு ஸ்ட்ரோக்கையும் ஒரு லைன் எழுதுனீங்கன்னா ஓரளவுக்கு பக்காவாக ஃபிட் ஆகிடும். ஃபிட் ஆன பிறகு நீங்கள் அதுக்கப்புறம் பெருசாக கண்டுக்க தேவையில்லை. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 1 ஃபுல்லாக போட்டுங்க. அப்புறம் எக்ஸசைஸ் 2 அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 4 லைன் எழுதுங்க. படை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சைடில் எழுதிடுங்க. அதாவது மார்ஜின் இல்லைங்க, ஒரு நிமிஷம் நான் பண்ணியே காட்டுறேன். ரூல் பென்சில் வேறு கீழே விழுந்துருச்சு, ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ இருக்குன்னு வைங்க, படன்னு போடுறீங்கன்னு வைங்க, பா ட பா ட பா ட 2 ஈக்குவலாக இருக்கணும். நான் கொஞ்சம் மொபைல் ஸ்க்ரீனில் பார்க்கறதுனால எனக்கு தெரிய மாட்டேங்குது டேரெக்டாக. பட பட ஓகேங்களா? அதாவது மொபைல் ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப எனக்கு எங்கேயோ கை வச்சிருக்க மாதிரி தெரியுது, ஒன்றும் புரியல. ஈக்குவலிட்டியாக அப்படியே நெட்டாக ஒரு லைன் போட்டு, அதாவது 5 லைன் அந்த மாதிரி 4 லைன் எழுதுங்க போதும். 4 லைன் எழுதுனீங்கன்னா போதும். படை அப்படிங்கிறது அதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் போட்டு 4 லைன் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அத்தியாயம் 2 பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை. டெலகிராம் சேனல் லிங்க்கு கீழே இருக்கும், ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணலாமாங்கிறது கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஏதாவது டவுட் இருந்தாலும் கேட்கலாம். ஓகேங்களா? டெலகிராம் சேனலில் கமெண்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்கும், அங்கே வந்தாலும் டைரெக்டாக பேசலாம். ஸோ உங்களோட சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் நம்மளால் மேலே ரன் பண்ண முடியும். நானும் புதுசு தான், ஸோ நானும் ஸ்டூடெண்ட்டு தான். சப்போர்ட் கொடுங்க, எந்த டவுட்டாக இருந்தாலும் கேளுங்க. ஓகேங்களா?